டீப் மெடிடேஷன் போகும்போது என்னென்னமோ நிறைய விஷன்ஸ் எல்லாம் வந்தது. அதெல்லாம் நார்மல், நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டுட்டேன். அது இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மந்து சொன்னீங்க. இப்போ அதுலயே கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு இது ஸ்லோவா போகுதுன்னா திடீர்னு சினிமா பாட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. சினிமா பாட்டு, ஏதாவது ஒரு படம், அதெல்லாம் வர ஆரம்பிக்குது சார். அது வரைக்கும் தாட்ஸ் எதுவும் இல்லை. ஆரம்பிக்கும் போது தாட்ஸ் இல்ல, ஆனா அந்த டீப்ல போகும்போது இந்த சினிமா பாட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது சார். ஓகே, அது இட்ஸ் a challenge for you. அது உங்களுக்கு சேலஞ்ச். மைண்ட் உங்களை ட்ரெயின் பண்ணுது. நிறைய டெஸ்ட் கொடுத்துட்டு உங்களை மாஸ்டர் பண்றதுக்கு மைண்ட் முயற்சி பண்ணுது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. தேங்க்யூ சார். Master, I am regularly meditating for past 8 months, but I am unable to meditate more than 1 hour. Kindly advise me. அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ யூஸ் பிரமிட்ஸ் பண்ணலாம். பிரமிட்ஸ் யூஸ் பண்ணலாம், பிரமிட் கேப் யூஸ் பண்ணலாம், பிரமிட் ஒரு 6 அடிக்கு 6 அடி பிரமிட் யூஸ் பண்ணலாம். அது நைட் எல்லாம் அதுலயே தூங்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2-3 சிட்டிங் போடுங்க. காலையில ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி, அந்த மாதிரி. ரெண்டாவது ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த வாரம் ஒரு 1 hour 5 minutes பண்ணணும், அதுக்கப்புறம் 1 hour 10 minutes பண்ணணும். ஒரு ஆம்பிஷன் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 1 hour ஆனா கூட, ஒரு மேல மெடிடேஷன் செட் ஆனாலும் கூட பரவாயில்ல, அந்த 10 minutesக்கு அப்புறம் தான் எந்திரிக்கணும். அந்த மாதிரி நீங்க அலாரம் செட் பண்ணிக்கோங்க. அலாரம் அடிக்கிற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன்ற ஒரு இதுல உட்காருங்க. அப்பதான் பாடி கூட பழகிடும் ஃபர்ஸ்ட் அவ்வளவு நேரம் உட்கார்றதுக்கு. சோ அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தியானத்தின் போது தலையில் வைக்கும் பிரமிடை தூங்கும் போது தலையில் வைத்துக் கொண்டு தூங்கலாமா சார்? ஏன்னா நான் தூக்க மாத்திரை உதவியால் தான் தூங்குகிறேன். தயவு கூர்ந்து ப்ளீஸ் ஆன்சர் மீ. தலைமையில போட்டு வைக்கிறது நைட் தூங்கும் போது அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இல்ல நீங்க நேர்ல படிக்கும் போது இந்த செஸ்ட் மேல வச்சுக்கோங்க பிரமிட். அதனால கூட ஹார்ட்டுக்கு இல்லைன்னா ஸ்டமக் மேல வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கலாம். இல்ல ஒரு 6 அடிக்கு 6 அடி பிரமிட் வாங்கிக்கோங்க. அந்த பிரமிடுக்குள்ளேயே நீங்க தூங்கிடுங்க. அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நன்றி. நம்ம வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் போட்டி பொறாமை விடும் சாபம் பலிக்குமா? I go in my way, but others unnecessarily interfere in my life and very jealous. So what should I do? I am so confused. அது அவங்களோட தலையெழுத்து மாதிரி. அவங்க அப்படி ஃபீல் பண்றது அது அவங்களோட ஒப்பீனியன்ஸ். அது நீங்க கண்டுக்கவே தேவையில்லை. ரெண்டாவது, அவங்க கண்ணு போட்டாங்க, இது வச்சா, இதெல்லாம் நம்ம சொல்ற ஒரு அற்புதமான பொய் அது. ஓகே, எவன் எது பார்த்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆக போது கிடையாது. இதெல்லாம் நம்ம பெரியவங்களுக்கு நிறைய மூட நம்பிக்கையில சொல்ற இதெல்லாம், இது நத்திங், இதெல்லாம் நான்சென்ஸ். அதெல்லாம் உங்களோட வளர்ச்சி உங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு கிடையாது, இன்னொருத்தருக்கு கிடையாது. அவங்களுக்காக நீங்க பிறக்கல, உங்களுக்காக மட்டும்தான் இந்த பூமியில வந்திருக்கீங்க. உங்களை வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாம் கிரியேட் பண்ணது நீங்க தான், அவனால கிடையாது. அவங்க உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இன்டர்ஃபியர் ஆகுறாங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க அவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்ல தான் வந்திருக்காங்க. ஓகே, நான் ஒரு முன்னேற போயிட்டே இருப்பேன், நீங்க இன்டர்ஃபியர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க அந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் அவரு உங்க வாழ்க்கையில இன்டர்ஃபியர் ஆயிட்டு இருக்காரு. ஆனா நீங்க கத்துக்க வேண்டிய லெசன் என்ன? எவ்வளவு யாரு இன்டர்ஃபியர் ஆனாலும் நான் அச்சீவ் பண்ண வேண்டிய கோல் நான் அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். அங்க நீங்க என்ன இருக்கு கத்துக்க வேண்டியது, அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மத்தவங்க பொறாமப்படுறாங்க, மத்தவங்க அழுதுட்டு இருக்காங்க, அது உங்களோட ஹெட்டேக்கே இல்லை. அவங்க பொறாமப்படுறதுக்கு கூட ரைட்ஸ் இல்லையா? அது நம்ம எதுக்கு இன்டர்ஃபியர் ஆகிட்டு இருக்கோம்? அவங்க லைஃப்ல எப்படி இருக்கணும்ன்றது நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நம்ம டிக்டேட் பண்ணக்கூடாது. அவர் வாழ்க்கையில நல்ல விதமா போறாரு இல்ல கெட்ட விதமா போறாருன்றது அது அவங்களோட டெசிஷன். ஆனா அவங்க எடுக்கிற
ஆக்ஷன்ல இருந்து நம்மளுக்கு பாதிப்பு ஒருத்தர நீங்க டிஃபென்ஸ் பண்ணிக்கணும். அது உங்களோட ரைட். அது தேங்க்யூ மேம். நான் ஒரு 6 மந்த்ஸா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா அந்த மெடிடேஷன்ல வந்து எனக்கு இது வரைக்கும் எந்த விஷன்ஸோ எதுவுமே தெரிஞ்சதில்ல. ஃபுல்லா ஒரு மாதிரி பிளாக்கா நடுவுல அப்படியே ஒரு மாதிரி லேசா அப்படி சுத்திட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. வேற எந்த இது வரைக்கும் எந்த விஷன்ஸ் எதுவுமே ஒரு நாள் கூட வந்ததே கிடையாது. இது அப்படியே போயிட்டே இருக்கே அப்படி போயிட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் எனக்கு கிளியர் பண்ணுங்க சார். விஷன்ஸ் இதெல்லாம் வரலாம், வராம கூட இருக்கலாம். அது பத்தி ஃபோக்கஸே பண்ணாதீங்க. நீங்க வந்து ரிசல்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகே நீங்க சார். பண்ற ப்ராசஸ் மேல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். ரிசல்ட்ன்றது எப்போ வரணுமோ, எவ்வளவு வரணுமோ, எவ்வளவு ப்ரொஃபவுண்டா வரணுமோ, என்னென்ன லெசன்ஸ் கத்துக்கணுமோ அது தானா வரட்டும். ஸோ நிறைய பேருக்கு விஷன்ஸ் அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் வருதுனால எனக்கு வரலையே, அதனால நான் ரைட் ரூட்ல இருக்கேன்னு அது நினைக்கவே வேண்டாம். ஏன்னா நீங்க வேற, நீங்க யூஆர் யூனிக் பர்சன். நான் வந்து ஒரு யூனிக் பர்சன். இந்த உலகத்துல எல்லாருமே யூனிக் பர்சன் தான், எல்லாருமே சேம் கிடையாது. ஓகே, ஸோ அதனால கம்பேரே பண்ணாதீங்க. ஓகே சார். அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோமோ? தாட்ஸ் சில நேரம் வருது மெடிடேஷன் பண்றப்ப. அதை கட் பண்ணிட்டு தாட்ஸ் வரும். அது வந்தா கூட நீங்க கட் பண்ணணும்ன்ற தாட்டுக்கே போகாதீங்க. அது மேல ஃபோக்கஸ் பண்ணாம இருந்தாலே போதும். ஓகே சார். ஓகே, ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சிலரை பார்த்தாலே அவங்க பேசுறது கேட்கும்போது டென்ஷன் ஆகுது மாஸ்டர். மெடிடேஷன் பண்ற எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகுது. நான் வேற ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்றேன், அவங்க வாய்ஸ் தான் கேக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க அவங்க மேல ஒரு ஒப்பீனியன் உள்ளுக்குள்ள இருக்கும். உங்களுக்குள்ள அவங்க மேல ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த ஒப்பீனியன் தேவையா தேவையில்லைன்றது நீங்க தான் யோசிக்கணும். அவங்க வாய்ஸ்னால கிடையாது. நீங்க அவங்க வாய்ஸ் மேல வச்சிருக்கிற ஒப்பீனியன், நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற ஒப்பீனியன் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்க கிடையாது. நமக்குள்ள எவ்வளவோ இருக்கும், நமக்குள்ள குறை வச்சுக்கிட்டு ஆப்போசிட் பர்சன் மேல சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்களாலதான். எப்போ நமக்குள்ள குறை இருக்கோ, அந்த குறை எதுனால வந்துச்சுன்னு நீங்க ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா அப்போ அந்த குறை ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நம்ம இப்ப இந்த புக்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா பிரச்சனைக்கு ஒரு பின்னாடி இந்த ஜென்மத்திலயோ இல்ல போன ஜென்மத்திலயோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றோம். அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். அதே மாதிரி நம்ம நம்மளுக்குள்ள இன்னொருத்தர் மேல இருக்கிற கோபம் கூட அது ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவரு பேசினாலும், அவர்கிட்ட வந்து நீங்க அவர்கிட்ட போய் பேசினாலும், அவர் உங்ககிட்ட வந்து பேசினாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, இது பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெரியணும்னா பயாலஜி ஆஃப் பிலீஃப் பை டாக்டர் ப்ரூஸ் லிப்டன், அப்புறம் பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் பை டாக்டர் ஜோ டிஸ்பென்சா, இந்த புக்ஸ், அப்புறம் மைண்ட் டு மேட்டர் டார்சன் சர்ச், இந்த புக்ஸ் நீங்க படிங்க. அப்புறம் மெட்டாபிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட புக்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா நிறைய விஷயம் தெரிய வந்துடும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். கலியுகம் முடிந்து அடுத்து என்ன யுகம் பிறக்கும்? கலியுகம் 1987லயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1987ல இருந்து 2012 வரைக்கும் இட்ஸ் கால்ட் சந்தி யுகம்னு சொல்றாங்க. ஸோ எந்த யுகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அது வந்து டிரான்சிஷன். இப்போ நடக்கிறது வந்து 2012க்கு அப்புறம் இப்போ நடக்கிறது வந்து கோல்டன் ஏஜ். அது ஸோ இந்த கோல்டன் ஏஜ்ல எல்லாருமே என்லைட் ஆயிடுவாங்க. ஏன்னா இப்போ அது மட்டும் இல்ல, இப்போ வந்து ஹையர் டைமென்ஷன்ஸ்க்கு இந்த பூமி போயிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் இன் த கிரேட்டஸ்ட் டைமென்ஷன். இந்த மாதிரி இந்த டைமென்ஷன், இந்த பூமி மேல இது முதல் தடவை வருது. ஓகே, அந்த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ல நம்ம உயிரோடு இருக்கிறோம். இந்த நாலேஜ் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ மேம். நான் 5 மந்த்ஸா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்களுடைய புக்ஸ் நீங்க கொடுத்த ஸ்பீச் எல்லாம் கொஞ்சம் நான் கேட்டிருக்கிறேன். சயின்டிபிக் ஆஸ்பெக்ட்ஸ், அப்புறம் சயின்ஸ் பிஹைண்ட் மெடிடேஷன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், அதெல்லாம் நிஜமாவே நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சு மாஸ்டர் இப்போ. ஏன்னா வந்து இந்த டார்க்கம் புக் முதல்ல நிறைய கோபம், பழைய விஷயம் நினைச்சு 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 கோவப்பட்டுட்டு இருப்பேன். ஆனா என்னைக்கு அந்த டார்க்கம் புக் கேட்டதுல இருந்து என் பசங்களும் கேட்டாங்க,
என் பொண்ணு வந்து 10 இயர்ஸ், என் பையன் வந்து 17 இயர்ஸ். அவங்க கேட்டதுல இருந்து நிறைய சேஞ்சஸ். அதாவது நாங்க 3 பேரும் பேசிக்குவோம் எப்பவுமே. எங்க ஹஸ்பண்ட் வந்து ஏர்லி மார்னிங் ப்ரொவிஷனரி ஷாப் வச்சிருக்கோம். ஸோ ஏர்லி மார்னிங் அவர் கிளம்பிட்டாருன்னா நைட்டு 11 மணிக்கு தான் வருவாரு. ஸோ நாங்க வந்து எப்பவுமே 3 பேர் ஒண்ணா இருக்கிறதுனால நாங்க பேசிக்குவோம். இனிமேல் நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் கோவப்படக்கூடாது, பாரு இந்த மாதிரி பாய்சன் வருது. ஸோ இது மாதிரிலாம் என் பொண்ணு வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா என் பொண்ணு. நீங்க பேசுறது எல்லாமே வந்து ஆஹ் ஹம் இப்ப அந்த புக்கு படிச்சு நீங்க சொன்ன அந்த ஸ்பீச் கேட்டதுல இருந்து நிறைய சேஞ்சஸ். நான் வந்து எப்பயாவது அந்த தாட் வரும்போதெல்லாம் நானே ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம ஏன் நினைக்கிறோம் உண்மையாவே நான் வந்து மறந்துட்டேன். நான் அந்த தாட்டுக்கு இடமே இல்லாம போயிடுச்சு அந்த ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம். நான் யாரையுமே இப்போ வந்து பழைய என்னை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணவங்க, என்னை கோபப்படுத்தினவங்க, என்னை கஷ்டப்படுத்தினவங்க யாரையுமே நான் இப்ப நினைக்கிறதே இல்லை. அது கேட்டதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். ஆனா சில சமயம் எப்பயாவது இது பண்ணாலும் என் பொண்ணு வந்து சொல்லுவா, அம்மா இனி என்னை கோபப்படுத்தாதம்மா, பாய்சன் ஏறுது, நமக்கு நாமே பாய்சன் வர வச்சுக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லும் போது எனக்கே வந்து அவ மைண்ட்ல எந்த அளவுக்கு ஃபிட் ஆயிடுச்சு பாரு. அந்த ஸ்பீச் வந்து எந்த அளவுக்கு வந்து அவளை வந்து இது பண்ணிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு மாஸ்டர். அப்புறம் கோவிலுக்கு போவோம். ரொம்ப நான் ரொம்ப கோவில்ல ரொம்ப சரண்டர் ஆயிட்டேன். நிறைய கோவில் போக மாட்டேன், ஏதோ ஒரு கோவில் மட்டும்தான். ஆனா கம்ப்ளீட் சரண்டர் ஆயிட்டேன். என்னைக்கு மெடிடேஷன் வந்துன்னா எனக்கு கோவில் போகணுன்ற அந்த ஒரு தாட்டே எனக்கு இல்லாம போயிடுச்சு உண்மையாவே. அதுல ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து முதல்ல கோவில் போனா எனக்கு வேலை இல்லை, ஒரு 3 இயர்ஸா இல்ல. அப்புறம் நான் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டுவேன். அப்புறம் நான் நினைப்பேன் நமக்கு மேல ஒரு சுப்பீரியர் கோவிலுக்குள்ள இருப்பாங்க, பூஜாரி நிறைய பேர் போவாங்க. அங்க போய் எனக்கு இது இல்ல அது இல்லைன்னு சொல்லும் போது அவர் மந்திரிச்சு தருவாரு, சாமி கிட்ட வச்சு கொடுப்பாரு எலுமிச்சை பழம் அதெல்லாம். அப்ப நாங்களும் அதே மாதிரி போய் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் 500 rupees கொடுக்கணும். அவர் தனியா வந்து இது ஏதோ ஒன்று கொடுப்பாரு, நமக்கு மந்திரிச்சு கொடுப்பாரு. ஆனா ஒர்க் அவுட்டே ஆகாது பாத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் தாட்டு ஜோசியத்துக்கிட்ட தான் போவோம் மெயினா. எங்கேயாவது நமக்கு ஏதாவது நல்ல வழி பிறக்காதா, பையன் நல்லா படிக்கணும், 2 தாட்டு, பையன் நல்லா படிக்கணும், நமக்கு பணம் கொட்டணும், ஏதோ ஒரு வகையில பணம் வந்துகிட்டே இருக்கணும், வேலை வரணும் அப்படின்ற ஒரே தாட்லயே போவோம். ஆனா எங்கேயுமே சொல்யூஷன் கிடையாது. எல்லாம் பணத்தை தான் வாங்குறாங்களே தவிர அவங்க சொல்றது எதுவுமே இது வரைக்கும் நடக்கல. அப்புறம் இந்த கோவில் போ அந்த கோவில் போல ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தை காலி பண்ணோம். அது ஒண்ணுதான் கோவில் போயிருக்கிறோம், அவ்வளவுதான். பார்க்காத இடத்த பார்த்துருக்கிறோம், அந்த ஒரு இதான். அப்புறம்தான் எனக்கே தோண ஆரம்பிச்சுது, ஏன் நம்ம வெளியிலதான் அவங்க கிட்ட சக்தி இருக்குன்னு தானே நான் போய் போய் ஒவ்வொரு தடையும் எனக்கு அதை பண்ணி கொடுங்க, எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்ட்டு. என்னைக்கு இந்த இது கேட்டனோ, இந்த மெடிடேஷனுக்குள்ள வந்தனோ, அப்புறம் நிறைய பேரோட ஸ்பீச் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சவனே, அப்ப நமக்குள்ளயும் இருக்கு, நம்ம தான் தப்பு பண்றோம், நம்ம வந்து கண்டிப்பா இது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க புக்ஸ் நிறைய உங்க ஸ்பீச் எல்லாம் இப்ப ரீசெண்டா கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த வேலை இல்லைன்ற ஒரு பெரிய குறை வந்து இருந்தோடனே இப்ப அது எப்படி கேட்கணும். ஏன்னா நான் வந்து கேட்பேன், ஆனா எப்படி தப்பா கேட்பேன். எனக்கு வேலை வேணும், மெடிடேஷன் பண்ணும்போது கூட இதேதான், எனக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும், எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு உடம்பு நல்லாகணும், இப்படியே சொல்லி சொல்லி. ஆனா வந்து சரியா ஆகல, கிடைக்கல. ஆனா என்னைக்கு உங்க ஸ்பீச் அது கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எதையுமே கேட்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டாவது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்படி டூரிஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்னோட தாட்டே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இப்போ என் பொண்ணு இப்போ லாஸ்ட் வீக் எனக்கு உண்மையாவே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இத்தனை வருஷம் இல்லாம எப்படியோ என்னென்னமோ கேட்டேன், ஆனா எனக்கு கிடைக்கல. ஆனா நிஜமாவே நீங்க சொன்ன அந்த டெக்னிக்கு கரெக்டா ஃபாலோ பண்ண அந்த தாட்டை வந்து கரெக்டா நான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் வச்சேன். ஏன்னா ஒரு தாட்டுக்கு அப்புறம் 10 நெகட்டிவ் தாட்டு வரும், அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரே தாட்டு, எனக்கு வேலை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் வச்சா கரெக்டா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு மாஸ்டர். எனக்கு எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சொல்றதுக்கு தான் மாஸ்டர் நான் இப்ப கூப்பிட்டேன். அப்புறம் மாஸ்டர் எனக்கு வந்து என்னுடைய ஒரு ரைட் லெக் மட்டும் ஒரே சைடா நாங்க படுத்து எனக்கு வந்து அந்த சைடு வந்து டேர்ன் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொல்றாங்க. அதாவது ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு, நல்லா ஆயிடுச்சு, அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட். இன்னொரு தடவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பு தேஞ்சு போச்சுன்றாங்க. அதனால வந்து நிறைய அமௌண்ட் கேக்குறாங்க. நான் வந்து அப்புறம் எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக்ல நான் ஒண்ணுமே சொல்லல, வந்துட்டேன். ஆனா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எங்க ஃபேமிலியில 2 பேர் அப்படிதான் போய் எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் வச்சாங்க, ஆனா எதுவுமே சரியா ஆகல யாருக்குமே.
சார் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க. ரெண்டாவது ரொம்ப அதிகமா நேரம் பண்ணுங்க. பிரமிட் யூஸ் பண்ணுங்க. ஒரு 6 அடிக்கு 6 அடி பிரமிடை வந்து அங்கே நீங்க கோயம்புத்தூர்ல கிடைக்கும். நான் கேப் ஒன்று வச்சிருக்கேன் சார். வாட் கேப் இல்ல, பெரிய பிரமிட் வாங்கி அதுக்குள்ள நீங்க படுத்துட்டீங்கன்னா ஹீலிங் ஃபாஸ்டா நடக்கும். சரிங்க மாஸ்டர். சரிங்க சார். அது அங்கே அங்கே கோயம்புத்தூர்ல கிடைக்கும். ஓகேங்க சார், ஓகேங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதான் இது இந்த சைடு வந்து ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு. சரி, இது எப்படி இது சரி பண்றது, எனக்கு அந்த தாட்டு கூட எப்படி வச்சுக்கிறது தெரியல. ஆனா நான் பண்றேன். மெடிடேஷன் வந்து கண்டினியூஸா கேப் விட்டு தான் மாஸ்டர் பண்ணுவேன். ஒரு சமயம் ½ hour பண்ணுவேன், ஒரு சமயம் வந்து பசங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா ஒரு 1 hour பண்ணுவேன், அப்புறம் நைட் ஒரு ½ hour பண்ணுவேன். சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டினியூஸா பண்ணாதான் இது சரியாகுமா, இல்ல இப்படி பண்ணா இல்ல அந்த தாட் வச்சுக்காதீங்க. உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அது நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ்ல எல்லாம் சரியாயிடும்.